தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. நண்பர்களே, இமயத்தின் உச்சியில் பிரபஞ்சத்தின் அச்சி என்று போற்றப்படும் ஒரு மகாமலை, அதுதான் திருக்கைலாய பர்வதம். ஈசன் உறையும் புண்ணிய தலம். ஏன் இந்த மலையை மனிதனால் இன்று வரை முழுமையாக ஏற முடியவில்லை? மற்ற மலைகளைப் போல் இல்லாமல் இது ஏன் சதுர பிரமிட் வடிவில் இருக்கிறது? இங்கே அவர் அமர்ந்திருக்கும் அந்தச் சன்னதியின் ஆழமான அர்த்தம் என்ன? பல நூற்றாண்டுகளாக விஞ்ஞானிகளுக்கும் பக்தர்களுக்கும் சவால் விட்டு நிற்கும் அந்த ரகசியத்தைப் பற்றி அறியாமல் இந்த வீடியோவை ஒரு நொடியும் தவறவிடாதீர்கள். வெறும் புராண கதை அல்ல, நம் வாழ்வின் உச்சத்தை அடையும் ரகசியம் இது. வாருங்கள், ஈசனின் உறைவிடத்தின் ஞானவாசலை திறப்போம். கைலாய மலையை நாம் வெறும் ஒரு மலை என்று எண்ணிவிட முடியாது. இது பல மதங்களால் புண்ணிய தலமாக போற்றப்படுகிறது. இந்த மலையின் புவியியல் அமைப்பே ஒரு மாபெரும் ரகசியம். ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இந்த மலை உலகின் நடுப்புள்ளியாகவும் ஒரு பிரபஞ்ச நூலகமாகவும் கருதப்படுகிறது. மலையின் அடிவாரத்தில் மானசரோவர் மற்றும் ரக்ஷாஸ்தால் என்று 2 ஏரிகள் உள்ளன. மானசரோவர் ஏரின் நேர்மறை சக்தியையும் ரக்ஷாஸ்தால் ஏரி எதிர்மறை சக்தியையும் குறிக்கிறது. இந்த இரண்டின் நடுவில் பனி உறைந்த உச்சியில் காலத்தால் அழியாத ஆதியோகியான சிவபெருமான் வீற்றிருக்கிறார். இது நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், வாழ்க்கையின் இன்ப துன்பங்களுக்கு, அதாவது நேர்மறை எதிர்மறைக்கு மத்தியில் இருந்துதான் நாம் ஞானத்தின் உச்சத்தை அடைய வேண்டும் என்பதே இந்த இருப்பிடத்தின் ஆழமான ரகசியம். சிவபெருமான் ஏன் இந்த பனி உறைந்த உச்சியில் அமர்ந்திருக்கிறார்? இது ஒரு ஆழமான தத்துவத்தை உணர்த்துகிறது. திருக்கைலாயம் என்பது பேரமைதி மற்றும் பூரணமான வைராக்கியத்தை குறிக்கிறது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் பந்த பாசங்களிலிருந்து விலகி தன் உச்சகட்ட விழிப்புணர்வை, அதாவது தன் 6ஆம் அறிவை அடைந்த நிலையே கைலாச உச்சி. பனி என்பது தூய்மையின் அடையாளம். ஈசன் அங்கே அமர்ந்திருப்பதன் அர்த்தம், நாம் எவ்வளவு பெரிய உலகியல் வெப்பத்தில், அதாவது துன்பங்களில் இருந்தாலும் நம் மனதை எப்போதும் கைலாசம் போல் தூய்மையாகவும் சலனமற்றும் பேரமைதியுடனும் வைத்திருக்க வேண்டும் என்பதே. அவர் அமர்ந்திருக்கும் உச்சியே நம் ஒவ்வொருவரின் உடலிலும் இருக்கும் சகசிரார சக்கரத்தை குறிக்கிறது. அதாவது ஈசனை காண நாம் வெளி உலகில் கைலாயம் செல்ல தேவையில்லை. நம் மனதை ஒருமுகப்படுத்தி உள்முகமாக பயணித்தால் ஞானத்தின் உச்சியில் உள்ள ஈசனின் தரிசனம் நமக்குள் கிடைக்கும் என்பதே இந்த இருப்பிடத்தின் ஆழமான ரகசியம். மேலும் சிவனோடு கைலாயத்தில் இருக்கும் பூதகணங்கள் ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகின்றன. பூதங்கள் என்றால் அசுரர்கள் அல்ல, அவை 5 பூதங்களின், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற 5 பூதங்களின் வடிவங்கள். சிவபெருமான் தன் சேவைகளுக்காக வைத்திருப்பது இந்த பூதங்களைத்தான். இதன் தத்துவம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால் ஆனது. ஈசன் இந்த பிரபஞ்சத்தின் மீது பூரணமான கட்டுப்பாட்டுடன் இருக்கிறார் என்பதையே இந்த பூதகணங்கள் குறிக்கின்றன. எனவே நாம் கைலாசநாதரை போற்றும்போது இந்த 5 பூதங்களின் ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து நம் உடலையும் மனதையும் உயிரையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே ஈசன் இந்த பனி உச்சியிலிருந்து நமக்கு அளிக்கும் மகத்தான பாடம். இப்போது தெரிகிறதா நண்பர்களே, சிவன் வாழும் திருக்கைலாயம் என்பது ஒரு புவியியல் பகுதி மட்டுமல்ல, அது ஒரு பேரியக்க ஆன்மீக தத்துவம். இந்த ரகசியத்தை மனதில் கொண்டு ஈசனை போற்றுவோம். இதேபோல் சிவனின் உறைவிடம் என்றால் கைலாயம் மட்டும்தானா? அடுத்த வீடியோவில் அவர் ஏன் பல திருத்தலங்களில் ஆலவிருட்சத்தின் அடியில் அமர்ந்து தக்ஷணாமூர்த்தியாக ஞானத்தை போதிக்கிறார்? தென்முகக் கடவுளான தக்ஷணாமூர்த்தி சொல்லும் குரு ரகசியமும் மௌன உபதேசத்தின் மகா ரகசியமும் என்ன?